1999ஆம் ஆண்டு மே மாதம் கார்கில்ல இந்தியன் ஆர்மியை சேர்ந்த லெப்டினன்ட் சௌரவ் காலியா மற்றும் 5 சோல்ஜர்ஸு ரோந்து பணிக்காக கார்கில்ல எல்லை ஓரத்துக்கு போகிறாங்க. இவங்க போனவங்க திரும்பி வரவே இல்லை. இவங்களுடைய கம்யூனிகேஷன் பார்த்திங்கன்னா ஹெட் குவார்ட்டரோட எந்த டச்சப்புமே இல்லை. இவங்க காணப்படுறது ஒரு மர்மமான முறையில் இருக்குது. இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் பாகிஸ்தான் ஆக்கப்பட்ட காஷ்மீரில் குருது ரேடியோ சேனல்ஸில் ஒரு நியூஸ் ஒளிபரப்பாகுது. இவங்கள பாகிஸ்தானி போர்ஸெல்லாம் கடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்திய பேச்சுவார்த்தை மூலமாக அவங்களை மீட்கிறது பல முயற்சிகளை மேற்கொள்ளும் போது 5 இராணுவ வீரர்களை திரும்பி ஒப்படைச்சிட்டாங்க பாகிஸ்தான் ஃபோர்ஸஸ். ஆனால் அந்த 5 இராணுவ வீரர்களையும் பார்த்தீங்கன்னா கொடூரமாக அவங்கள காதுகளை அறுத்து, மூக்குகளை அறுத்து, உடல் உறுப்புகளெல்லாம் அறுத்து, கண்களெல்லாம் நோண்டி கொடுக்கப்பட்டுச்சு. இதே போல் கேப்டன் சௌரியாவும் ரொம்ப கொடூரத்தின் உச்சமாக பார்க்கப்பட்டு அவர் மர்ம உறுப்பு எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா சிதைச்சி கொடுத்துருந்தாங்க. அவங்க அப்பா 26 வருஷமாக போராடிட்டு இருக்காரு. இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஜஸ்டிஸில் இதுக்கான முறையீடாக அவர் பண்ணியிருக்கிறாரு. ஜெனீவா கன்வென்ஷன் மீறப்பட்டது. இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு வந்துட்டு